அமையலச்சிட்டு வந்து கொண்டிருப்பதால் ஆங்காங்கிருக்கும் பொதுமக்கள் ரோட்டில் தண்ணி ஊற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கூட்டம் அதிகமாக இருப்பதால் சித்திரை மாதம் அமாவாசை அன்னைக்கு நோம்பி போட்டு சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் இந்த நோம்பி நடக்கும். இந்த வருஷம் இந்த திருவிழா பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து இந்த திருவிழாவை நடத்தியிருக்கிறோம். தற்பொழுது சிறப்பான முறையில் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஹாய் ஹலோ மைடியர் மக்களே வணக்கம். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஆதி பட்டாளம்மன் கோயிலில் பெரும்பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சிறப்பான முறையில் அன்னதானம் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. மறக்காம நம்ம சேனல் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது ஆதி பட்டாளம்மன் திருக்கோயில். இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டினது. அந்தியூர் பத்திராளியம்மன் கோயிலுக்கு இங்கே தான் அளவு குத்திட்டு போவாங்க. இந்த கோயிலோட சிறப்பு பார்த்துட்டிங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி தான் இதோட திருவிழா. சித்திரை மாதம் அமாவாசை அன்னைக்கு நோம்பி போட்டு சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் இந்த நோம்பி நடக்கும். கூடுதறையில் போய் தீர்த்து எடுத்துகிட்டு பூக்கடை மக்கள் இருக்கிற விநாயகர் கோயிலிருந்து அழைச்சிட்டு வருவோம். அழைச்சிட்டு வந்ததும் பெரும்பூசை நடந்து அன்னன்னைக்கும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவோம். அது முடிஞ்சு அடுத்த நாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையில் அம்மை அழைக்கிறதும் அதை தொடர்ந்து அம்மனுக்கு மிகச்சிறப்பான ஒரு அலங்காரம் பண்ணி அன்றைக்கும் பூசை நடைபெறும். பூசை முடிஞ்சு அன்றைக்கி நைட்டு இரவு ஆதி பட்டாளம்மனுடைய மிகப்பெரிய திருவீதி உலாவானது நடைபெறும். அது நல்ல லைட் செட்டிங்கோட ட்ரம்ஸ் மேளம் பம்பை மேளம் எல்லா மேளமும் போட்டு நடக்கும். திருவீதி உலா முடிஞ்சு அடுத்த நாள் பார்த்துட்டிங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழா. ஊரில் இருக்கிற எல்லா வீதியிலும் சாமியை தூக்கிட்டு மஞ்சள் நீராட்டு விழா நடத்தி நோம்பி அதோடு முடிச்சிருவோம். இந்த வருஷம் இந்த திருவிழா பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து இந்த திருவிழாவை நடத்தியிருக்கிறோம். திருவிழா அன்னைக்கு பெரும்பூசம் முடிஞ்சதுமே மதியம் பக்தர்களுக்கு மிகச் சிறப்பான அன்னதானம் கொடுப்போம். இந்த வருஷமும் அதே மாதிரி பருப்பு ரசத்தோடு அன்னதானம் போட்டிருக்கோம். இந்த வருஷம் மட்டும் இல்லை, இனி வர வருஷமும் இதோட அன்னதானம் சிறப்பாக இருக்கும். எல்லோரும் வாங்க. மிக பழமையான கோயில், சக்தி வாய்ந்த கோயில். எல்லோரும் வாங்க. நன்றி நன்றி வணக்கம். அள்ளி போடு அப்படியே தேவனுக்கு அவ்வளவுதான்.
கேட்டுக்கொள்கிறோம். கூட்டம் அதிகமாக இருப்பதால் ஓரமாக போயிட்டு ஓரமாக வாங்க. குழந்தைகளும் நாய்களும் பத்திரமா பார்த்துக்குங்க. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் குழந்தைகள்லாம் வந்து அதிகமாக இருப்பதால் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் தான் ஒத்துழை செய்ய முடியும். பவுனு வந்து 75,000 பொண்ணு. குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க தண்ணியில். தற்பொழுது அம்மை அழைத்து விட்டு திருக்கோவிலின் அருகில் வந்து விட்டார்கள்.
பட்டாளம்மன் தேர் திருவிழாவை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ஆதி பட்டாளம்மன் அருள் கிடைக்க வேண்டுமாய் அம்மனின் பிரசாதங்களை வழங்குகின்றோம். பெருங்கோடியானது முடிந்தவுடன் அனைத்து பக்தகோடி மையர்களுக்கும் அற்புதமான முறையிலே அன்னதானமானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்னதான பூஜையில் கலந்து கொண்டு அன்னதானத்தை சிறப்பித்து தர வேண்டுமாய் உங்களை எல்லாம் முன்பு வைக்கின்றோம். இப்பொழுது பெரும்பூஜை முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் வந்து சற்று நேரத்தில் சிறப்பாக நடைபெற போகுது. ஊஞ்சல் கட்டி அம்மனை தாளாட்டி கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது வந்து சிறப்பான முறையில் வந்து அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கேசரி சாம்பார் பொரியலோட சிறப்பான முறையில் வந்து அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது வந்து அழகுமுத்து மாரியம்மன் கோயிலில் வந்து சிறப்பான முறையில் வந்து அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்னதானத்துக்கு வந்து இந்த பையன் வந்து வெறுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்பல பார்த்தீங்கன்னா தெரியும். அதிகமாக பரிமாறு நான் தான் அதையும் சொல்லிடுறேன். அதிகமாக பரிமாறினது இவர் தானம்மா. அம்மன் அண்ணா 100 ரூபா கொடுத்தாச்சுண்ணா முன்னையே. தற்பொழுது மேலதாளத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டை சூப்பராக ஆடிட்டு இருக்கிறாங்க. வானவேடிக்கையும் வந்து பயங்கரமாக நடந்துட்டு இருக்குது. பட்டாளம்மன் வந்து தவுட்டுப்பாளையத்தில் திருவீதி உலா வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நிகழ்வை வந்து தற்பொழுது நம்மளால் வந்து பார்க்க முடியுது.
ஒவ்வொரு ஏரியாவுக்கு அந்த மாதிரி அடி ஆதி பட்டாளம்மன் கோயிலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நேற்று வந்து தீர்த்தத்துக்கு போயிட்டு வந்தாங்க. தீர்த்தத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பெரும்பூஜை நடந்துச்சு, மத்தியானம் அன்னதானமும் நடந்துச்சு. நைட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா சாமி வந்து திருவீதி உலா வந்து வரதும் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு மஞ்சள் நீராட்டு விழா வந்து மிக சிறப்பான முறையில் நடைபெறும். மறக்காமல் நம்ம சேனல் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. See you, bye bye, take care, டாடா.